Hi students. அதாவது இந்த சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் போர்டா இருக்கட்டும் இந்த 12th பிசிக்ஸ்ல ஒரு சில சாப்டர்ஸ் ஒன்னோட ஒன்று லிங்க் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது நாம முதல்ல இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது அதுக்கு பிறகு இஎம்ஐ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இன்னொரு பேர் மூவிங் சார்ஜஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஎம்ஐக்கு அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இந்த மூணுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல கரண்ட்னால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் கரண்ட்னால உருவாக்க முடியும் நம்ம அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல பாக்குறது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் சொல்லும் போது any current carrying conductor will produce a magnetic field around it. ஒரு கம்பி வழியா கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா சுத்தி காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்கிருந்து அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஸோ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுல பாருங்க மூவிங் சார்ஜ் இன் a magnetic field, அதாவது எனி மூவிங் சார்ஜ் in a magnetic field will experience a force. இங்க ஒரே ஒரு சார்ஜ் பத்தி தான் பேசுறாங்க, அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான், அது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கட்டும் நெகட்டிவ் சார்ஜா இருக்கட்டும். சோ இந்த பிளஸ் கியூ இல்ல மைனஸ் கியூ ஆனது மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி மூவ் ஆகும் போது சடனா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் a force. சோ இது எதுக்கு இந்த கான்செப்ட் சொல்றாங்கன்னா அடுத்து வரப்போற ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கான்செப்ட சொல்றதுக்காக. சோ அதை சொல்லணும்னா உள்ள என்ன நடக்குது, ஒரு கண்டக்டருக்குள்ள என்ன நடக்குது, எப்படி இந்த மொத்த கண்டக்டர் ஒரு சிங்கிள் கண்டக்டர் ஆனது ஒரு ஃபோர்ஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்றதுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சோ அதுல F = BQ sin θ ஒரு ஃபார்முலா நீங்க பாப்பீங்க இல்லையா. சோ இதுல முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க the velocity of the charge, the magnetic field and the magnetic lorentz force ஒன்னோட ஒன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கும். பிளஸ் கியூவா இருந்தா the Lorentz force will be acting away, minus q இருந்தா the Lorentz force will be acting towards அப்படின்னு அர்த்தம். சரி, இங்க அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு கண்டக்டருக்குள்ள, சோ கண்டக்டருக்குள்ள ஒரே சார்ஜ் மொத்தம் பார்த்தோம். அதே கண்டக்டருக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, நிறைய கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, இந்த ஒட்டுமொத்த கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸும் ஒரே நகரும் போதுதான் அந்த கண்டக்டர் ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்ப அந்த மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆனே கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நடக்குது. அப்போ என்ன பண்றாங்க, இது என்ன கான்செப்ட், ஒரு கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கிற கண்டக்டரை கொண்டு போயிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்றோம். அப்போ இந்த கண்டக்டர் will experience a mechanical force. This effect is called mechanical effect of current. இந்த எஃபெக்ட் தான் நாம கேல்வனோமீட்டர் அப்ளை பண்றோம், மோட்டர்ல அப்ளை பண்றோம். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ரூல் என்னன்னா Fleming's left hand rule. அந்த Fleming's left hand rule always remember the thumb இருக்கு, it represents the force on the current carrying conductor. மறக்காதீங்க. இதே Fleming's right hand rule பாத்தீங்கன்னா the thumb represents the motion of the conductor. சரியா. So the Fleming's left hand rule is also called motor rule. சரியா. சோ இந்த Fleming's left hand rule லவுட் ஸ்பீக்கருக்கும் அப்ளை பண்ணலாம், இதை மறக்காதீங்க. சரி, அப்படியே வாங்க மெக்கானிக்கல் எஃபெக்ட் முடிஞ்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் இல்ல ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அது என்ன, ஒரு கண்டக்டர் வழியா நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுனால என்ன அர்த்தம், அங்க கரண்ட் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இதுக்கும் ஹீட் எஃபெக்ட் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த மக்கள்ங்கிறது தான் எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கோமே. அப்போ டி நகர்ல பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் ஒரு சில ஒருத்தர் மோதி 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 உரசி அப்படி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா சுத்தி எந்த இருக்கும், உங்களுக்கு ஹாட்டா இருக்குமா கூலா இருக்குமா, அந்த பகுதி ஹாட்டா இருக்கும், புழுக்கமா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் whenever electrons, the free electrons move inside a conductor, சரிங்களா, அப்ப என்ன ஆகும்னா they will collide with each other. ஒண்ணு மேல ஒண்ணு மோதி 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 ஹீட் எனர்ஜி டெவலப் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும், டிசிபேட் ஆகும். சோ அந்த ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதை ஜூல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பண்ணாரு கலோரிமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு. சரி, இந்த ஹீட்டை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அயன் பாக்ஸ், பல்ப், டங்ஸ்டன் இருக்கு இல்லையா, அது
ஸோ வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் so many examples. ஸோ கரண்ட் வச்சு இது மாதிரி 3 எஃபெக்டை பத்தி அந்த லெசன்ல பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பார்த்தோம்ல, மெக்கானிக்கல் எஃபெக்ட், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டார்க் ஆனிய ரெக்டாங்குலர் காயில் பார்ப்போம். ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரே ஒரு கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஆனா டார்க் அண்ட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் சொல்லும் போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல ரெக்டாங்குலர் காயில்னா 4 ஆர்ம்ஸ் இருக்கும், 4 கண்டக்டர்ஸ் இருக்கும். அப்ப அந்த 4 கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி கரண்ட் பாஸ் ஆகிற ரெக்டாங்குலர் காயில நார்த் போல் சவுத் போல் நடுவில் வைக்கிறீங்க. அப்போ தட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ டார்க், ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? சோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அதை பத்தி தான் இங்க படிப்போம். இது எதுக்கு யூஸ் பண்றாங்க, எது சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மூவிங் காயில் எலமெண்ட் பத்தி தெரியணும்னா நம்ம டார்க் ஆன் ரெக்டாங்குலர் காயில், கரண்ட் கேரிங் ரெக்டாங்குலர் காயில், பிளேஸ் மேண்டிபிள் பத்தி தெரியணும். ஏன்னா இதே கான்செப்ட் அந்த ரெக்டாங்குலர் நிறைய n டர்ன்ஸ் ஆஃப் காயில்ஸ் நீங்க மூவிங் காயில் எலமெண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அங்க நம்ம கரண்ட் மெஷர் பண்ணும்போது I equal to c theta by BAN. அதே போல இங்க டார்க் ரெக்டாங்குலர் காயில் பார்க்கும்போது tau equal to அபின் sin theta, AB IN sin theta அப்படின்னு பார்ப்போம். சரி, அப்படியே வரும். இந்த மெக்கானிக்கல் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு, இந்த லெசனும் ஓவர் ஆயிட்டு. சரி, மறுபடியும் பாருங்க நெக்ஸ்ட் டாபிக்ல. இந்த ஆயிஸ்டர்ங்கிறவரு இந்த லெசன்ல என்ன சொன்னாரு, எனி கரண்ட் கேரிங் கண்டக்டர் will produce a magnetic field அப்படின்னாரு. EMI-ல வரும்போது அங்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, என்னடா இந்த ஆளு ஒரு கம்பியோட கரண்ட் பாஸ் பண்ணா சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் இதுக்கு ஆப்போசிட்டா பண்றேன் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் தான் மைக்கேல் ஃபாரடே. சோ அப்பதான் அங்க ஒரு கான்செப்ட் வருது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம். அதாவது என்ன பண்ணுங்க, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இல்ல மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த காந்த விசை கோடுகள் இல்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிற ரீஜன்ல ஒரு கண்டக்டர் எடுத்துங்க, ரெக்டாங்குலர் ஷேப்லயா இருக்கட்டும், ரெக்டாங்குலர் காயிலா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பியா இருக்கட்டும், கண்டக்டர் காப்பர் வயரா இருக்கட்டும், அதை கொண்டு போயிட்டு அத மேக்னெட்டிக் ஃபீல்ட மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படியே சுத்திட்டே இருங்க, கட் பண்ணிட்டே இருங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த பஞ்சு மிட்டாய் பார்த்திருக்கீங்களா, ஒரு குச்சி எடுத்து பஞ்சு மிட்டாய் அப்படியே பண்ண என்ன ஆகும், அந்த காட்டன் கேண்டியானது அதிகமா ஒட்டிக்கிட்டே வரும் இல்லையா? அது மாதிரிதான் நம்ம கண்டக்டர் மூவ் பண்ணும்போது அதுல லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆனது அதிகம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு இன்க்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். வெதர் இன்க்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோ இல்ல டிக்ரீஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோ, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க நம்ம பிசிக்ஸ்ல, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தி கண்டக்டர். சோ இந்த கண்டக்டர்ல ஒட்டுகிற அந்த ஃப்ளக்ஸ் ஆனது என்ன பண்ணுமா, உள்ள இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வெளியே நகர விட்டு அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்ப இங்க நகர விடுறதுக்கு யாரோ ஒருத்தர் அந்த எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் தூரம் நகர்த்துறாங்க இல்லையா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப அங்க ஒர்க் செய்யப்படுது என்ன அர்த்தம், அங்க ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. இந்த இன்டியூஸ் அப்படின்னாலே செயற்கையாக உருவாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சோ இன்டியூஸ்ட் EMF உருவாகுது. ஒன்ஸ் இன்டியூஸ்ட் EMF உருவாச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அங்க இன்டியூஸ்ட் கரண்ட் உருவாகுது. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த கான்செப்ட். அப்ப பாரடைஸ் லாஸ் பத்திலாம் நம்ம படிக்கிறோம். இந்த பாரடைஸ் லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும்போது அப்படியே வரும். இந்த EMI, இந்த பிரின்சிபல் ஆஃப் EMI பாத்தீங்கன்னா எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல, சோக் காயில, ஏசி ஜெனரேட்டர்ல இங்க எல்லாம் அப்ளை பண்றோம். அதை பத்தி தான் படிப்போம். LCR இன் சீரிஸ் எல்லாம் படிப்போம். அந்த LCR பத்தி படிக்கும்போது ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டர், கெபாசிட்டர் அண்ட் இண்டக்டர் தனித்தனியா படிப்போம் இல்லையா? சரி, அப்படியே அடுத்த லெசன் வரும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வரும்போது அங்க என்ன ஒருத்தர் பாக்குற ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல், என்னடா இவங்க 2 பேரும் மாத்தி கரண்ட் வச்சு மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணா, இன்னொருத்தன் மேக்னெட்டிக் வச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றான். So by changing the magnetic field, he has produced current. அப்போ நாம ஒண்ணு பண்ணுவோமே சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்றாரு. மிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஒன்னோட ஒண்ணு பெர்பெண்டிகுலரா டிராவல் பண்ண வச்சு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தி ஒரு ஹை எனர்ஜி வேவ்ஸ், ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. Those waves are called electromagnetic waves அப்படின்ட்டு. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆனது நேச்சுரலா நம்ம சன் ஸ்டார்ஸ்ல இருக்கு. அதாவது 7 kinds of electromagnetic spectrum அப்படின்வாங்க. சோ இந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சில விஷயங்கள் இருக்கு, புக்ல இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஒன் ஆஃப் ரிசர்ச் ஒர்க்ஸ். அது நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டு சொல்றேன். சோ அப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த UV ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், லைட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாமே சரிங்களா. இது ஏற்கனவே இருக்கு, ஆனா இதை ஆர்டிபிஷியலா இங்க கண்டுபிடிச்சாங்க. சோ they discovered அப்படின்னு சொல்லலாம். இதை முதல் நம்ம பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் பண்ணாரு, ஜெகதீஷ் சந்திர போஸ். இவன் ரேடியோ கண்டுபிடிச்சது அவர் தான், பட் கடைசியில் பேர் யாருக்கு போச்சுன்னா மார்க்கோனி. ஸோ த ஹிஸ்டரி ஹஸ் பிளேட்
சம்திங் இன் அவர் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ அதுதான். அப்போ இதுதான் இங்க நம்ம சொல்லணும் விஷயம். இந்த 3 கான்செப்ட் 3 சாப்டர்ஸ் நம்ம இப்படி பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ புரிஞ்சிடும் நினைக்கிறேன். நன்றி.